ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அருந்ததி அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து தாங்க பார்க்க போகிறோம். இந்து திருமண சடங்குகளில் பல சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு. அதில் ஒன்று தான் அம்மி மிதித்து அருந்ததி முகம் பார்த்தல். திருமணத்தின் போது திருமண தம்பதிகள் அருந்ததி நட்சத்திரம் பார்ப்பாங்க. யார் அந்த அருந்ததி? அவங்க என்ன பண்ணாங்க? எதுக்காக திருமண தம்பதிகள் அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும்? அருந்ததியோட பிறப்பை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சந்திரபாகா என்ற நதிக்கரையில் தபசாரண்யம் என்ற பெயருள்ள ஒரு ஆசிரமம் இருந்தது. அதில் மேதாதிதி என்ற முனிவர் வசித்து வந்தார். அவர் பெரும் வேள்வி நடத்தினார். அவ்வேள்வியின் முடிவில் வேள்வித்தீயில் இருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றியது. முனிவரான மேதாதிதி அக்குழந்தையை அன்புடன் வளர்த்து வந்தார். குழந்தை விளையாட்டில் கூட தர்மமான காரியங்களுக்கு தடங்களாக இருந்ததில்லை. ஆகையால் அவளுக்கு அருந்ததி என்று பெயர் சூட்டப்பட்டது. குழந்தை அருந்ததிக்கு வயது 5 ஆயிற்று. ஒரு நாள் பிரம்மதேவர் மேதாதிதி முனிவரிடம் அருகில் வந்தார். குழந்தை அருந்ததியை நோக்கினார். மறைந்திருந்த முன்ஜென்ம அறிவுகளை வெளிப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது என அறிந்தார். முனிவரிடம் அருந்ததி கல்வி கற்கும் வயதை அடைந்திருந்தாள். ஆகையால் இவளை இப்பொழுதே நல்லொழுக்கமுள்ள பத்தினி பெண்களிடமிருந்தே இவள் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கற்க வேண்டும். இதை கேட்ட முனிவர் குழந்தையிடம் உள்ள பேரன்பினால் குழந்தையை பிரிய மனமில்லாதவாறு சற்று தயங்கினார். நீரும் நானும் படித்தவர்தாம். இருந்தாலும் பெண்கள் குகந்த கல்வியை பெண்கள்தான் கற்பிக்க முடியும். பெண்களுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ள நாணம், அச்சம், பக்தி, பொறுமை முதலிய நற்குணங்களை உள்ளவர்கள்தான் வர்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்களுக்கு கல்வி கற்பித்தால் அப்பெண்களின் ஞானம் முதலிய பெண்களுக்குரிய சிறப்பு குணங்களை இழந்து ஆண்களுடைய குணங்களை பெறுகிறார்கள். பெண்களுக்கு ஒழுக்கமும் நாணமும் தான் முக்கியம். உன் ஆசிரமத்தில் பெண்கள் கிடையாது. ஆகையால் இக்குழந்தையை சாவித்திரியிடம் அனுப்பு என்று சொன்னார். முனிவர் பிரம்மரின் கட்டளைப்படி அருந்ததியை அழைத்து கொண்டு சூரியலோகம் சென்றார். சாவித்திரி தேவியை சந்தித்தார். சாவித்திரி தேவியும் அருந்ததியை அழைத்து கொண்டு மேருமலைக்கு சென்றார். அங்கே சரஸ்வதி, காயத்ரி முதலிய தேவர்களும் வந்திருந்தார்கள். முனிவர் அவர்களை தனித்தனியாக வணங்கினார். பிறகு அவர்களை நோக்கி, தேவியர்களே, இவள் என் பெண் அருந்ததி. பிரம்மாவின் கட்டளைப்படி இவளை உங்களிடம் கல்வி கற்க ஒப்புவிக்கிறேன். இவள் தங்களிடம் இருக்கட்டும். தாங்கள் இவளுக்கு பெண்களுக்கு உசிதமான கல்வியை கற்பிக்கவும் என்றார். தேவியர், முனிவரே, பகவான் விஷ்ணுவின் அருளால் இவள் முதலிலேயே ஒழுக்கம் உள்ளவளாக இருக்கிறாள். பெண்களுக்கு ஒழுக்கம்தான் மிக முக்கியமானாலும் பிரம்மனின் கட்டளைப்படி இவளை எங்கள் அருகில் வைத்துக்கொள்கிறோம். இவள் முன்ஜென்மத்தில் பிரம்மாவின் மகளாக இருந்தாள். தவ வலிமையாலும் ஈசன் அருளாலும் இவளை நீ மகளாக பெற்றீர். இவளால் உலகத்திற்கு அநேக நன்மைகள் உண்டாகும். பெண் உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கப் போகிறாள் என்றார்கள். முனிவர் தன் குழந்தை அருந்ததியை அவர்களிடம் ஒப்புவித்து சென்றார். அருந்ததியும் அத்தேவியர்களுக்கு தினமும் பணிவிடை செய்து கொண்டும் கல்வி கற்றுக்கொண்டும் வந்தார். சில ஆண்டுகள் சென்றன. அருந்ததி திருமண பருவத்தை அடைந்தாள். ஒரு நாள் வசிஷ்ட முனிவர் அருந்ததியின் ஆசிரமம் பக்கம் சென்றார். தற்செயலாக இருவரும் சந்தித்தார்கள். அருந்ததியை நாணமடைந்து உள்ளே ஓடிவிட்டாள். இதை அறிந்த தேவியர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலிய தேவர்களும் வந்தார்கள். மேதாதி முனிவர் வசிஷ்டருக்கு தம் மகள் அருந்ததியை தானம் செய்தார். தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். மும்மூர்த்திகளும் மணப்பந்தலில் தம்பதியினரை உட்கார வைத்து நீராடினார்கள். அந்நீரே கோமதி, சரையு முதலிய ஆறுகளாக பெருக்கிட்டது. திருமண காலத்தில் பிரம்மதேவர் மிக அழகிய விமானமும், விஷ்ணு அழியாத பதவியையும், ருத்ரன் நீண்ட ஆயுளையும் அளித்தார்கள். வசிஷ்டர் தன் மனைவியுடன் தனக்கென அளிக்கப்பட்ட சப்தரிஷி மண்டலத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அருகில் சிறு நட்சத்திரமாக அருந்ததி தேவி விளங்குகிறார். சப்தரிஷி மண்டலத்தில் தன் கணவரை விட்டு பிரியாமல் இடம்பெற்று இருக்கும் தேவி அருந்ததி ஒருவர்தான். ஒரு சமயம் அக்னி தேவனுடைய மனைவி சுவாகாதேவி அருந்ததியை போல உருவம் எடுக்க விரும்பினார். எவ்வளவு முயற்சி செய்தும் அருந்ததியை போல உருவம் எடுக்க முடியவில்லை. இதற்கு முன் அநேக முனிவர்களின் மனைவியைப் போல உருவம் எடுத்திருக்கிறார். ஒருவரை போல் நாம் ஆக வேண்டுமானால் முதலில் அவர்களுடைய குணங்களை நாம் பெற வேண்டும். குணத்தை அடைந்த பிறகே நாம் அவர்களைப் போல ஆக முடியும். அருந்ததியோ மகா உத்தமி, ஒழுக்கத்தில் உயிரினும் மேலாக மதிப்பவள். சுவாகாதேவி அருந்ததியிடம் சென்று கை கூப்பி சொன்னார், தேவி, நீங்கள் ஒருவர்தான் பதிவிரதா தர்மத்தை சரியான முறைப்படி அனுஷ்டிக்கிறீர்கள். தங்களைப் போல உத்தம பத்தினியை நான் இதுவரை பார்த்ததே இல்லை.
எந்த பெண் திருமண காலத்தில் அக்னி அந்தணர் இவர்களுக்கு முன்னால் கணவனின் கைப்பிடிக்கும் சமயம் உங்களை நினைக்கிறார்களோ அவர்கள் நீண்ட காலம் கணவனுடன் சுகத்தையும் புத்திரனையும் செல்வத்தையும் அடைவார்கள். நான் எனது அல்ப புத்தியால் உங்களைப் போல உருவத்தை அடைய எண்ணினேன். ஆனால் என்னால் முடியவில்லை. என்னை மன்னிக்க வேண்டும் என்று வணங்கிச் சென்றாள். இதனால்தான் திருமணத்தின் காலத்தில் அருந்ததியை பார்க்கிறார்கள். நல்லோரை காண்பது நல்லதல்லவா? ஒரு சமயம் இந்திரன், அக்னி, சூரியன் இம்மூவரும் பதிவிரதா தர்மத்தை சோதிப்பதற்காக அருந்ததியின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அருந்ததி நீர் எடுக்க குடத்தை எடுத்துக்கொண்டு நதியை நோக்கி சென்று கொண்டிருந்தால் எதிரில் தேவர்களை கண்டு வணங்கினார். தேவர்கள் எங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக தங்களிடம் வந்துள்ளோம் என்றார்கள். அருந்ததி, சற்று இவ்வாசனத்தில் அமருங்கள். நான் நதிக்கரையிலிருந்து ஜலம் எடுத்து வந்த பின் உங்கள் சந்தேகத்தை தீர்க்கிறேன் என்றார். தேவர்கள் எங்களுடைய சக்தியால் இக்குடத்தை நிரப்பிவிடுவோம் என்றார்கள். அருந்ததி குடத்தை கீழே வைத்தாள். இந்திரன், அக்னி, சூரியன் மூவரும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அக்குடத்தை நிரப்ப முடியவில்லை. மூவரின் சக்தியால் 3/4 குடம்தான் நிறைந்தது. தேவர்கள் தங்களால் முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டார்கள். அருந்ததி தனது பதிவிரதா மகிமையால் அக்குடத்தை நிரப்பினாள். தேவர்களின் சந்தேகம் பதிவிரதையை வணங்கிச் சென்றனர். பத்தினி பெண்களின் பெருமை தேவர்களின் பெருமையை விட மிக உயர்ந்தது. பத்தினி பெண்கள்தான் நம் தேச தர்மம். இவை முன்னேற வேண்டும்.